2005 மாணவராக இருந்து 2025 நேற்று இரவு மேடம் உங்களை பார்க்க வர கண்டிப்பாக உங்க பக்கம் ஒரு பாரபட்சம் இருக்கும். பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அண்ட் வாழ்த்து கூட. பெற்றோராக இருப்பது ஒரு வாய்ப்பு, பெற்றோராக வந்ததற்கு ஒரு வாழ்த்து. 6 வருட காலம் அழைத்தும் வராமல் போனதற்கான காரணம் அந்தரங்கமான எந்த காரியமும் கிடையாது. அழைப்பது உங்களுடைய ஒற்றை பதிலாக இருக்கக்கூடியது. ஐ எம் சாரி, ஆண்டு விழா அழைப்புகளை நான் ஏற்பதில்லை அப்படின்னு நான் சொல்வேன். பெரும்பாலும் அந்த பதில் சொல்லும் பொழுது கேட்கும் நபருக்கு கொஞ்சம் மனதுக்கு வருத்தமாக இருக்கலாம், பெரும்பாலும் கோபமாக கூட இருக்கலாம். அதற்கு பின்னால் நான் இன்னொரு முறை கூட கேட்பேன், ஒரு 2 நிமிட அவகாசம் கூட எனக்கு தர முடியுமா, ஏன் நான் வர மறுக்கிறேன் என்பதை சொல்வதற்கு. ஐ எம் நாட் தி அப்ராப்ரியேட் சாய்ஸ், ஐ எம் நாட் யுவர் கரெக்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். சரியான நபர் அல்ல உங்களது ஆண்டு விழாவிற்கு நான் அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம், நேரத்தில் மிகவும் கொண்டாட்டமுமாக மிகவும் மகிழ்ச்சி கலந்த ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். அது எல்லா குழந்தைகளும் வந்திருப்பார்கள். when you step out of your uniform you step into many things. இந்த பள்ளி சீருடையை விட்டு வெளியே வரும்போது பழைய விஷயங்களுக்குள்ள போயிடுவோம் நாம. அந்த மாலை நேரம் எதற்கு பொருத்தமானது அப்படின்னு சொன்னா கலை நிகழ்ச்சிகளுக்கு பொருத்தமானது, பரிசளிப்புக்கு பொருத்தமானதே தவிர ஒரு நீண்ட மிகவும் தீவிரமான கருத்துக்களை பற்றி ஆலோசிப்பதற்கான பேச்சுக்கு அது பொருத்தமே இல்லாத ஒரு சூழல். அப்ப எல்லார் மனதிலும் நானாக இருந்தாலும் என் மனதிலும் என்ன தோன்றும் என்னால் என்னுடைய பேரன் அவன் போய் பரிசு வாங்குறதோ பாராட்டு வாங்குறதோ இதை பற்றி தான் இருக்கும். பாதி ஆசிரியர்கள் இந்த பின்னால் இருக்கக்கூடிய திரைச்சலைக்கு பின்னால ரொம்ப ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, குழந்தைகளை தயார் செய்து கொண்டிருப்பார்கள். பள்ளி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியராக என் பேச்சை கேட்பார்கள். பதின்பருவத்து குழந்தைகளை தான் நான் பார்க்க வேண்டும். பதின்பருவம்னா உங்களுடைய வயது, adolescent young children. ஏன்னா இந்த 15 இருந்து 18 வயது வரை இருக்கக்கூடிய உடல் ரீதியான குழப்பங்கள் மிக அதிகம். நம்மை விட குறைவாக இதை பற்றி புரிந்த நமது தோழனிடமோ தோழியிடமோ மட்டும்தான் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அல்லது கையில் போதுமான அளவு குப்பைகளை கொண்டு வந்து கண்ணாடி முன்னால் நிற்பதே ஒரு மிகப்பெரிய போதையாக இருக்கும். வர வேண்டும், தேர்வுகள் வரும், மதிப்பெண்கள் வாங்க வேண்டும், சிறப்பான முறையில் மதிப்பெண்கள் வாங்க வேண்டும். மிகவும் அதிக பொறுப்பு மட்டுமல்ல, அழுத்தமான ஒரு காலகட்டம் இது. அதனால தான் 8ஆம் வகுப்பு குழந்தைகளை கூட இதற்குள் சேர்க்க வேண்டாம். 9, 10, 11, 12 உட்கார வைக்கும் பொழுது கூட 12, 11, 10, 9 என்று உட்கார வைக்க முடியுமா என்று திரு ரஃபீக் அவர்களிடம் நான் விண்ணப்பித்து கேட்டுக்கொண்டேன். காரணம், 9ஆம் வகுப்பு என்பது இன்னும் 3 ஆண்டு காலம் வெவ்வேறு பேச்சாளர்கள் வரும்பொழுது உங்களால் கவனிக்க முடியும், உள்வாங்க முடியும். 12ஆம் வகுப்பு என்று சொல்லும் பொழுது எங்களுடைய ஆசிரியர் மொழியில் நானும் என் கணவரும் சொல்லிக் கொள்ளக்கூடியது 2 பேரும் ஆசிரியர்கள் என்பதால் கல்லூரி பேராசிரியர்களாக இருந்தாலும் கண்முன்னாக இருப்பது மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் பேராசிரியரும் ஆசிரியர் மட்டும்தான். அளவு பக்கத்தில் போய்விட்டோம். அந்த அளவு பெரிய அழுத்தத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள். இந்த குழந்தைகள் you should be handled with utmost care, concern. அன்போடு உங்களை கையாள வேண்டும். என்ன காரணம், each one of you is a ticking dynamite. ஒரு டைனமைட் அப்படியே தொடங்கியாச்சு, அப்படி டிக் 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 எப்ப வேணாலும் வெடிக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில உடலும் மனமும் இருக்கக்கூடிய பருவம் இது. இதில் விரலை கொடுத்து பெரும்பாலும் விரல் கொடுத்தாலும் நீங்கள் பிடித்துக் கொள்ளப் போவதில்லை.